பொதுவா நம்ம ஹாலிவுட் மூவிஸ் அதிகமா பார்க்கறதில்ல. ரேரா தான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி பார்க்குறோம். அப்படி நேத்திக்கு ஜூலை 30ஆம் தேதி அதிகமான எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, டெஸ்டின் டேனியல் கிரிடன்ஸ் அப்படின்றவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் டாம் ஹாலண்ட் லீட் ரோல நடிச்சிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நியூயார்க்ன்ற சிட்டியில் அங்கே ஒரு சோல்ஜர்ஸ்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஹெவி வெஹிக்கிள் வந்துட்டு சிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, கண்ட்ரோலே இல்லாமல். அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறதுக்காக களத்தில் இறங்கக்கூடிய படத்தோட கதாநாயகனான ஸ்பைடர்மேன் அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் படங்களோ இல்லை மார்வல்ஸில் வர 14 படங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் போய் படம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் மூலயமாவோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லோ அதெல்லாம் கன்வே பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா படம் பார்த்ததுக்கப்புறமும் கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை பெட்டர் நீங்கள் ஏற்கனவே ஒரு ரீகலெக்டாக ஒரு யூடியூப்பில் வீடியோஸோ இல்லை படத்தையே பார்த்துட்டு கூட பார்க்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 hours 24 தான் டூரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுலேயுமே செகண்ட் ஹாஃப் லிட்டில் பிட் போர் அடிக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ், சைனீஸ்காரங்களாம் அந்த ஒரு மேக்கப் ஷர்ட் மாதிரி கொஞ்சம் அதை அப்படியே போட்டுவிட்டு ரெட் கலரில், இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த ஒரு கத்தி சண்டை ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனாக இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில சண்டை காட்சிகள் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அது யாரா வேணா இருக்கலாம். ஸ்பைடர்மேனா சோலோவா அவர் பறக்கிறதாகட்டும், இல்லை கதாநாயகியோட பறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல விஷுவலி பக்காவான ஒரு மூவியா இருக்கு. இந்த 2 போர்ஷனுமே 3Dல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2 காட்சி அதை அப்படியே நம்ம கிட்டால வர மாதிரி இருக்குது. எக்யூப்மெண்ட்ஸ் அதை அப்படியே நம்ம பிடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது பயங்கரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சட்டிலாக திரைக்கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஏற்கனவே மார்வல்ஸ்லாம் நம்ம கேட்ட ஒரு மியூசிக், ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க. படத்தில் காதல் காட்சி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ படத்தில் டாம் ஹாலண்டுடைய காதல் காட்சி நல்லாவே கொண்டுட்டு போயிருந்தாங்க. அவருடைய அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நல்லாவே இருந்தது, ஒன் சைட் ஃபீலிங்ஸ். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இந்த படத்தில் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என் பேரு பீட்டர் பார்க்கர் அண்ட் எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? வேற ஏதாவது வேணுமா? அந்த ஹோல் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஃபன் ஃபில், ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியா எடுத்திருக்கிறாங்க. எனக்கு நல்லா இருக்கு. பட் இந்த மார்வல் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஒரு சிலர் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுத்துருக்கு.